கைஸ் இங்கே பாருங்கள் சன்ரைஸ் அது தெரியுதா, செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் லெஃப்ட்டில் நம்ம கட் ஆயிடுவோம். செங்கோட்டையார் மலைன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அது அலௌடா என்னன்னு தெரியல. ஓகே, ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரோ? ஹெல்ப் வேலே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமாக வந்திருக்கோண்ணா. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு வீடு இருக்க மாட்டிருக்கு. தோட்டத்துக்காரங்க வீடுங்களா? பிறந்து வளர்ந்தது இங்கே தானா? கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குன்னூர் பக்கத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ரொம்பவும் அழகான, அதை விட ரொம்பவும் ஆபத்தான தடை செய்யப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட். அதாவது நம்ம மலை மேலே ஏறி அதோட உச்சியிலிருந்து பார்த்தா மொத்த நீலகிரியுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ்லாம், நிறையா ஸ்கேரியான மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு போகலாம் நீங்களா. இந்த ரோடு செமையாக இருக்குங்க, அதில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம குந்தா வழியில் போகும்போது ஒரு 27 கிலோமீட்டர் வருதுங்க. அது எது ஒரு காக்காச்சி போகிற பிரிவிலேருந்து பிரிஞ்சு நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கோட்டையார் மலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிற லோக்கல் சொன்னாங்க. ஸோ இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அங்கெல்லாம் வந்து அலௌடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம். ஸோ இப்போ அங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அந்த காட்டேரி முக்கிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் வருதுங்க. குன்னூர்லேருந்து ஒரு 27 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ போகிற வழியில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடுகள், அந்த டீ எஸ்டேட்டு, ப்ளஸ் வந்து டீ ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட இங்கே இருக்குது. முடிஞ்சால் அங்கே கூட நீங்கள் பர்மிஷன் கேட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம், இப்போ டீ தூள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ தான் போயிட்டுருக்கோங்க கைஸ். இங்கே பாருங்கள் சன்ரைஸ் அது தெரியுதா, செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஊட்டி சுற்றி இருக்கிற குன்னூர், கோத்தகிரி இந்த மாதிரியான ஊர்கள் தான் வந்து செம்மையாக அழகு கொட்டி கிடக்குன்னு சொல்லாங்க. ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத விட ஒளிஞ்சிருக்கு, நமக்கு யாருக்கும் தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சன் ரேஸு அந்த டீ எஸ்டேட் மேலே படுறது, ஸோ இந்த ஃப்ளவர்ஸு, இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் நிறுத்தி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட்டேரி பிரிவிலிருந்து குந்தா கிண்ணக்குறை போகிற ரோடுங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் லெஃப்ட்டில் நம்ம கட் ஆயிடுவோம். செங்கோட்டையார் மலைன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அது அலௌடா என்னன்னு தெரியல. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். போகிற வழியில் செம்மையான சீனிக்கான வியூஸு, லேண்ட்ஸ்கேப்பு பட்டை கிளப்புதுங்க சீரியஸாக. ஸோ நீங்கள் ஊட்டி வரதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா லேக்கு அப்படி இப்படின்னு போட்டிங் அப்படி இப்படின்னு போயிட்டு வரதை விட நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா காரில் வரலாம். இல்லை நீங்கள் சிங்கிளாவோ இல்லை பசங்களை ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பைக்கில் வாங்க. பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பனாக இருக்கும்போது ஸோ உங்களுக்கு 2 சைடு சுற்றியும் பார்த்துட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே. அல்டிமேட்டாக இருக்கா? ஆக்சுவலாக இப்போ நான் காரில் போயிட்டு, என்னடா சோலோ ட்ராவலர்னு சொன்னால் காரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் ஒருத்தர். அவர் வந்து ப்ரோ நானும் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அதனால் அவர் வந்து கார் வச்சுருந்தார். ஸோ அவர் நான் காரில் வந்தாரேன், ஒன்றா போயிடலாம் அப்படின்னாரு. நாங்கள் குன்னூர்லேருந்து மீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவர் வீடியோவில் காட்டானான்னு சொல்லிட்டாரு, அதனால் வந்து அவர் நான் காட்டலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை. என்னடா இந்த மாதிரி சோலோ ட்ராவலர்னு சொல்லிகிட்டு இருக்க ஆனால் காரில் போயிட்டுருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இங்கே வந்து கோத்தகிரியில் ஏதோ மேரேஜாக வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி நானும் குன்னூரில் வந்து இந்த மாதிரி ட்ரிப் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் ஃபாலோவர் தான், ஸோ ஃப்ரெண்டு தான். ஸோ சரின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னாரு. சரி 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஜாயின் ஆகிட்டோம். ஸோ இதுதாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த வியூ பாயிண்ட்டு. போயிட்டுருக்கோம். ஒரு வேளை லோக்கல்கிட்டே கேட்டிருக்கலாமோ யாராவது கிட்ட. செக் போஸ்ட்டு ப்ரோ போயிருங்க கைஸ். செக் போஸ்ட்லாம் இருக்குங்க. செக் போஸ்ட்டு பார்த்தாலே பீதி ஆகுது கைஸ். ஆமாங்க, செக் போஸ்ட்டு பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஆட்டக்கிட்டுருச்சு. ஏன்னா காலங்காத்தால போயிட்டு அங்கே திட்டு வாங்கிட்டு வந்தோம், அந்த இதுக்கு விடலை. இங்கே இதுக்கு விடாமல் போயிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம், எதுவுமே கேட்காம.
பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏதாவது வில்லேஜ் இருக்கும், ஒரு 2-3 கிராமம் போட்டிருந்துச்சு போர்டில். அங்கே போயிட்டு ஏதாவது லோக்கல்ஸ் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்ம போய்க்கலாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா அல்டிமேட்டுங்க. சுல்தானா 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஊரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஊர் பேர்லாம். நான் இதுக்கு முன்னாடி குந்தா வந்திருக்கேன், ஆனால் இந்த ரோட்டில் நான் வந்தது கிடையாது. சூப்பராக இருக்குது இந்த ரோடுமே. காட்டேஜ், இங்கே ஒரு காட்டேஜ் இருக்குங்க, பரவாயில்லையே. இங்கே புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கா. ஓகே ஓகே. வா செம்ம வியூ பாயிண்ட். ரேஞ்சரா கைஸ், இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு. கேட்போமா ப்ரோ இவங்கிட்ட? பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்குல்ல கைஸ். இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. ஒரட்டு பைசனுங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? மேலே உட்காந்துருக்கு, அது என்ன குருவி? ஓகே, பைசனு ரொம்ப டேஞ்சர் தாங்க, அது பார்க்க தான் அப்படி இருக்கும். அது ஏதோ நாக்கில் வந்து ஏதோ முள்ளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது சும்மா அப்படியே நக்குச்சுனாடி சதையே அப்படியே வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ பைசன் ஏதோ மாடு, நம்ம ஊர் பசு மாடு அப்படின்னு காளை மாடுன்ற மாதிரி நினச்சி பக்கத்தில் போயிடாதீங்க. அவ்வளோதான் ப்ரோ, சம்பவம் தான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு கேட்போம் அவர்கிட்ட. ஏங்க ப்ரோ ஒரு கேட்டுக்கலாம் எதுக்கும்? அண்ணா அண்ணா இந்த செங்கோட்டையர் மலை எங்கண்ணா இருக்குது? அப்படிங்களா? கோட்டைக்கல்லிருந்து அப்படி போய்க்கலாமா? தெரியலீங்களா எங்களுக்கு. டவுனுங்களா? இப்போ வந்த வழியிலேருந்து எவ்வளோ தூரங்கண்ணா? கொளக்கரை, கொளக்கோம்பை. ஓகே, அங்கே இருந்தானா போய்க்கலாம், இதில் போக முடியாது. வழியே இல்லைங்களா? 6 கிலோமீட்டர் வருங்க கோலக்கோம்பை. வந்த வழியிலிருந்து லெஃப்ட் எடுக்கணுமா? ஓகே, இங்கேருந்து போகும்போது லெஃப்ட்டு கோலக்கோம்பை போர்டு போட்டு. ஓகேங்கண்ணா, சரி. விட மாட்டாங்களா அப்பா? ஆனால் போகலாங்கிறாங்களேண்ணா. அப்புறம் எப்படி நான் போகிறது? அதை பார்க்க தான் ரொம்ப தூரம் வந்தேங்க. லோக்கல் ஆளுங்க யாராச்சும் போனால் போகலாமா? வண்டியை நிறுத்திட்டு உள்ளே நடக்கணுமா? கொஞ்சம் தூரம் தானேங்க. சரி, நாங்கள் லோக்கல் அரைச்சிருக்காங்க பார்க்குறோம். கைஸ் ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனைங்களாமா. என்னென்னா, இந்த சென்னையிலேருந்து ஒரு 10 பசங்க வந்து மலந்தேனை வந்து மலந்தேனு அதை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்து அது ஃபுல்லாக துரத்திருக்கு. மலந்தேன் சும்மா இருக்குமா? நார்மல் தேன் கடித்தாவே எப்படி இருக்கும்? ஸோ அதனால் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடி பள்ளத்தில் விழுந்திருக்கான். பயங்கரமான ஒரு பள்ளத்தில் விழுந்து இறந்துருக்கான் அந்த பையன். ஸோ அதிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி யாரையுமே விடுறது இல்லையா அந்த இதில். லோக்கல் ஆளுங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஆக்சுவலாக எஸ்டேட்டுக்குள்ளே நடந்து போகணுமா. மெயின் ரோட்லேருந்து வண்டி நிறுத்திட்டு எஸ்டேட்டுக்குள்ளே நடந்து போகணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில. எதுவுமே இன்றைக்கி ஏதாவது ஒன்று பார்த்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு வந்தேன். கடைசியில் இந்த ரோட்டை தான் பார்த்துட்டு போகணும் மாட்டிருக்கு. அண்ணா அண்ணா இந்த செங்கோட்டை மலைக்கு போக முடியுங்களா? அங்கே ஆள் யாரும் சொல்லாமல் இருந்து போயிடலாம். எங்கப்பா வழி தெரியுமா? இல்லை, இங்கேருந்து போகணுன்னாங்க, தெரியாது. ரோட்லேயே போனால் ஃபஸ்ட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதை தாண்டி போனால் 2வது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரிங்கண்ணா. அதில் லெஃப்ட்டில் அப்படி ஒரு கீழே கொஞ்சம் இறக்கும்போது ரோடு போகும். அதுக்குள்ளே போனால் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்கும். அதை தாண்டி போனால் அங்கே சர்ச் இருக்கும். சர்ச் முடியும் போயிட்டு அங்கே வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து சேஃபுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டில் போயிட்டு வரலாம். ஏதோ சிறுத்தையெல்லாம் இருக்குங்கிறாங்களே. நேரம் தான். ஏன்னா
இன்னும் பிரச்சனை இல்லை. இருந்தால் நீங்கள் பாட்டு சத்தம் போனால் போயிட்டு வண்டி அங்கே நிறுத்திட்டு நடந்து போகணும். வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் நடந்து போகணும். நடந்து கைஸ் கிழக்கோம்பையிலேருந்து அப்படியே உள்ளே வரணுங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோட்டக்கல் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இதுதான் அந்த கோட்டக்கல் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் ரோடு. ப்ரைவேட் எஸ்டேட் ரோடு லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா. ஆக்சுவலாக இது வந்து அலோடு கிடையாது. பார்த்தா திட்டுவாங்க தான், தெரியாமல் போகணும். ஸோ போயிட்டு அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சுக்கிட்ட நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது லோக்கல் ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுதான் பிளானு. போய் பார்க்கலாம். சர்ச் இருக்குது. சர்ச் கிட்ட வண்டி இருங்க. ஓகே. அப்புறம் இப்படி போயிடும். ஓகே. சேஃபா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சேஃபா அனிமல்ஸ்? ஓகே. ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரோ? ஹெல்ப் வேலை இருக்குது. ஒர்க் இருக்கா? ஓகே. அங்கே வில்லேஜ் பீப்புள் இருக்காங்களா? போயிட்டு எங்கே சர்ச் கிட்ட ஒரு போட் இருக்குது. ஓகே ஓகே சரி போகலாம். இதுதாங்க சர்ச்சு. இல்லை சர்ச்சை தாண்டி போகலாம். இதுதான் இங்கே தான். நிறுத்துங்க, உரமா இங்கே நிறுத்துங்க. இந்த போர்டு வேறு எல்லாம் இடத்துல வச்சுருக்காங்க. தமிழில் தான் போட்டிருக்கு. பிளைண்டடா நீங்கள் அப்படின்னு கேட்டு போகிறாங்க. ஸோ இதுதாங்க அந்த எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டை ஒட்டின மாதிரி சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சிலேருந்து உள்ளே போகணுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது. இங்கே ஒரு வில்லேஜே இருக்குங்க. இல்லை இங்கே பார்க்குறேன். ஸோ இங்கே மக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்போமா? வேலை செய்கிறாங்க. யாராவது மேல் யாராவது இருந்தால் கூட அவங்க கேட்கலாம் ப்ரோ. ஏன்னா அவங்க என்ன கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார் வருங்க. அங்கே மேலே யாரும் இல்லையே. அங்கே பாருங்க ப்ரோ ஒருத்தர் வரும். மேல்னு சொன்னீங்களா? நல்லா காமெடி பண்ணுறீங்க வரும். ஆனால் மொக்கையாக இருக்கு வரும். இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ இதுதாங்க ஊருங்க. ஃபுல்லாக இந்த எஸ்டேட்டுக்குள்ளே உண்டான இது ப்ரைவேட். இது சார் மாதிரி இருக்கார். தமிழாளா அண்ணா? தமிழுங்களா? ஓகே. ஆனால் அந்த மலைக்கு போகலான்ட்டு வந்தோம். ஆமாங்கண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமாக வந்திருக்கோண்ணா. எங்கே வரீங்க? நான் ஈரோட்டிலேருந்து வரேங்க. இவர் கிருஷ்ணகிரிலேருந்து. கிருஷ்ணகிரி. நேராக இப்படி போங்க. சரிங்கண்ணா. இப்படி போனீங்கன்னா ரைட் சைடு ரோடு போகும். ஃபஸ்ட்டில் ரோடு இல்லை, அதுக்கு அடுத்தது. சரிங்கண்ணா. ஃபஸ்ட் ரைட் இல்லாமல் ரெண்டாவது ரைட்டு. ஆமாம். ஒரு சின்ன குறுக்கு பாதை மாதிரி தான் இருக்கும். சரிங்கண்ணா. அதுலேயே நேராக போனீங்கன்னா அந்த மலையை பார்த்துட்டே போங்க. அங்கே மலை தெரியும். ஓகே. அந்த மலையை பார்த்துட்டே அதே ரோடு தான், ஒரே ரோடு தான். கொஞ்சம் தூரமாக ரொம்ப தூரம் நடக்கணுமா? ஒரு கிலோமீட்டர் வரும். ஓகேண்ணா. இப்போ நான் அனிமல்ஸ் இருக்கு. அந்த பயந்தாங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லைங்க. இந்த சென்னாய் இந்த சிறுத்து கிருத்துலாம் சொல்கிறாங்களே. 2 பேர் இருக்கீங்களா? ஆமாண்ணா. போங்க. 2 பேர் இருக்கீங்களா? போங்க. ஆனால் கூட யாராவது வருவாங்க? ஆனால் இங்கே கூட யாராவது வருவாங்களா? அமௌண்ட் எதுவும் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? கூட பயமாக இருக்குது. அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. சும்மா போனது வரதான். பயப்படுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைப்பா. பயப்படல ப்ரோ. இப்போ மட்டும் நீங்கள் சிங்கம் வந்தாலும் எடுத்து நிற்பீங்க. சிங்கம் வந்தால் அடிச்சு போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் முடியாது. புலி வந்தால் என்ன பண்ண முடியும்? சிங்கத்துக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும். ஒரே கட்டி தான். என்ன ப்ரோ? இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. பகல் போகலாமா? ஒரு பிரச்சனை இல்லை. ஈவினிங் டைம் வந்தால் தான் போக முடியாது. எனக்கு மாடு கரடி எல்லாமே இருக்குது. இப்போ போகலாம். சரிண்ணா. யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. பையா, வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? கோயில். ஆன்ஸ் இஸ் நாட் அலௌட் திஸ் ஏரியா. கோயில் allowed. அலோட்
அளவிட பார்த்தீங்களா? ஃபைன் 500. ஒன்றும் ஃபைன் இல்லை தம்பி, அவங்க நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஆ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு அதுக்கு ஃபைன் ஆமாம் ஆமாம், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா போகலாம். சரிண்ணா போயிட்டு வந்தேன். மேப் போட்டு போகலாம். சரிங்கண்ணா, ஓகே. தெரியும் பாரு, நல்லா மேப்லேயே நல்லா தெரியும். ஓகேண்ணா, பார்த்துக்குறோம். எனக்கு அனிமல்ஸ் பயந்தா வேறு ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. ஓகே ஓகே சரிங்கண்ணா. கைஸ், காட்டு மாடு இருக்குமாமா, அதை மட்டும் பார்த்து போங்க அப்படிங்கிறாரு. போயிட்டு வந்தீங்களா? காரில் வெயிட் பண்ணுறேன். ஏன் ப்ரோ தனியாக விடுறீங்க நீ? ப்ரோ பாட்டுக்கு அடிச்சுடுறாரு, ஏதோ ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஃபைனல் போட்டுக்கிட்டு கொடுத்துருப்போம். போய் ப்ரோ நீ வேறு மொத்தம் எல்லாரும் கண் மூடித்தாம நம்பிக்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் பிளைண்டாக இருக்காதீங்க அப்படின்னு. ப்ரோ அவர் பார்த்தா அப்படியா ப்ரோ இருக்கு? ஏன் ப்ரோ நீங்கள் ஆஃபீஸர்னா காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாக போயிட்டு பாருன்றீங்க. அப்போதான் ப்ரஷ் பண்ணி வர ஆரம்பிச்சு. அப்படி இல்லை, ஆஃபீஸராக இருந்தால் நேரம் இங்கே வந்ததுக்கே பிடிச்சி ஃபைனாக போட்டிருப்பாங்க. சரி, போகிறதுக்கு வேடிக்கை பார்க்கலாம்னா ஃபைனாக போட்டுடலாம் வரும்போது. அடையா ப்ரோ, ஏதோ கூப்பிடுவோமா? இந்த பசங்களை கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்க வரமாட்டேங்கிறானுங்களே. அது உண்மைதான். பாடி எடுத்துட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கூப்பிட்டு பார்க்கலாமா? தம்பி, வேலை இருக்கா? வேலைக்கு போகணுமா? அவங்க யாராச்சும் ரவி, செங்கோட்டை மலை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, அதான் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க. வா இங்கே வா, அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமாம் காரு பைக்கு காரில் வந்துருக்காங்க. பைக் என்னவோ கொடுக்கணும். பைக் இருந்தால் வர சொல்கிறாரு ப்ரோ. காரில் வந்தாங்கண்ணா. இவர் நிறைய சம்பாதிச்சு கார் எடுத்துட்டாரு, இப்போ காரில் வந்துருக்கோம். இந்த வழியும் போகலாம். நாங்கள் இது கொஞ்சம் செடிகள்லாம் மூடி கிடக்கும். சரிங்க. புளி எங்கேருந்து வரும்னு தெரியாது. அந்த மரம் தெரியலப்பா? ஆமாங்க, அந்த மரம் தானா? தாண்டி தான். சரி வருவார் அவர். அது இல்லை, வழி காமிக்கிறது அப்படி. சரிங்க. அந்த இடம் குறிப்பாக தெரியுதா? ஒரு நிமிஷம். அந்த இடத்துல ரெட் ரோடு போகிற மாதிரி தெரியுதா? ஆமாம். கீழே போகிறதுல இல்லை, மேலே. ஓகே. அந்த ரோட்டை பார்த்துட்டே போனீங்கன்னா எங்கே எப்போ அப்படியா? அட, இந்த விஷயம் இப்போதான் தெரியுது. தமிழ் தாங்க. போயிருக்குமில்ல. அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அது போயிருக்குமா? எப்போ பார்த்துருப்பீங்கன்னா? இது நைட்டு வந்துச்சா? ஏதாச்சும் பார்த்துருந்துச்சுன்னா இடம் எடுக்கிற மாதிரி ஒன்றும் சுப்பையன் இருக்கு. அப்படியா? மனசை தலை விட்டுறாது ப்ரோ. மனசை மட்டும் விட்டுறாது. மனசை விட்டுறாதியா? பூ மரம் தெரியுது, இங்கே இருக்க பூ மரம் மாதிரி அங்கே வந்து. ஆமாம். அதே தான் வழி. இவ்வளோ தூரம் வந்து பார்க்காம போனால் கொஞ்சம் யாருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ சொன்னேன்? என்ன ஏதோ சொல்லிட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் வந்து பார்க்காம போனால் ஒரு மாதிரி சங்கட்டமாயிரும். ரிட்டன் போகிறப்போ உயிர் இருக்காது, பரவாயில்ல. ஆனால் ஈரோடுங்கண்ணா. இருக்காங்களா? ஆள் இருக்காங்களாண்ணா மேலே? அந்த மேலே ஏறணும். இல்லைப்பா, கரெக்டாக 1 கிலோமீட்டருப்பா. 1 கிலோமீட்டருங்க. ஆமாம், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ப்ரோ சொன்னாங்கண்ணா, தேன் கூட அடிச்சிருக்கானுங்க.
ட்ரோன்ல போய் அடிச்சிட்டானுங்களா? ட்ரோன் போய் தேனுக்குள்ள முட்டி தெரியாம பண்ணானுங்களா இல்ல ட்ரோன் நம்ம நோக்கி தான் வரும். ஆமாண்ணா. வரவே தேன் பூச்சியோட வந்து தெரியாம பண்ணானுங்களா இல்ல தெரியாமல் பண்ணுறதா தெரியாமல் போய் இடிச்சிருச்சு. தெரியாமல் பண்ணுறதா பயங்கர கல்யாணம் வேலை. சரி. இதுதான் அவங்க செல்ஃபில் எடுத்து லவருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம். எத்தனை பேர் வந்தாங்கண்ணா? 10 பேரா? ஒரு 10-12 பேர் எப்படி அத்தனை பேர்த்த எப்படி விட்டாங்க உள்ள? தம்பி நான் கடையை ஓட்டல வச்சுருப்பாங்க. அப்படிங்களா? இப்போதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எடுத்துட்டேன் ஓட்டேன். சரி சரி. ஓட்டல வச்சுருந்தேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க? இல்லை கடை எடுத்ததை சொல்கிறேன். கடையை அதுக்கு முன்னாடி எடுத்தேன். சரி சரி சரி. இதுதான் நானும் உள்ளே போய் கிடக்குது. ப்ரோ நீங்கள் வேறு நானே தைரியமாக வேறு அமைதியாக வாங்க ப்ரோ. பயமுறுத்தி விட்டுருக்காதீங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ அவருக்கு நான் இப்போ இன்ன வரைக்குமே எனக்கு பயம் கிடையாது. இவர் யானை கிடையாது கைக்கு வந்துட்டு சும்மா ப்ரோ. யானை எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஓடிச்சுன்னா வச்சுங்க அது மலையெல்லாம் கூட நல்லா ஓடும். இல்லை அந்த மண்ணில் ஏற்க வாய்ப்பு இல்லை. காட்டுக்குள்ளே இருந்தாலும் அதாவது இங்கே இந்த மாதிரி இடத்துல அந்த மண்ணில் வந்து யாராவது புலி சிறுத்தைலாம் வருமாண்ணா? இல்லைப்பா புலி சிறுத்தை புலி இருக்கா? கரடி இருக்குது, புளி இருக்குது, புளி இது சிங்க தவிர மற்ற எல்லா புளியும் இருக்குது. கரடி இருக்குது, சென்னை இருக்குது, ஓனாய் இருக்குது, நரி கிடையாது. நரி இல்லை. நரி இல்லை. ஓனாய் இருக்கா? ஓனாய் இருக்குது. ஓனாய் இருக்குது, இது சுத்தப்புளி இருக்குது. மற்ற எல்லாம் சிங்க தவிர மற்ற எல்லாம் இருக்குது. ஆனால் வீடு இருக்க மாட்டேருக்கு. தோட்டத்துக்காரங்க வீடுங்களா? ஆமாம் ஆமாங்க. சரி சரி. லைட்டாக பயமாக தாங்க இருக்குண்ணா. லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. இருக்காங்க, ஆள் இருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு பழகிருச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன நம்மளை பார்த்து கடிக்கவே சாப்பிட்டுச்சுன்னா நம்ம சொன்னோம்னாக்கா விட்டுட்டு போயிடும். போனால் போயிடுமா? நம்ம அது வேணும்னா அது போயிடும் பாரு. அது நாயின் மட்டும் சொல்லக்கூடாது. சாமி கருசாமி சொன்னா அது போயிடும். வாழெல்லாம் பார்த்தா அழிந்து வாழ்ந்துச்சுல. ஆமாங்க. பஸ்ஸு ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். மூஞ்சி கருப்பாக இருக்கும். நேரம் கொஞ்சம் இப்போ டிவியில் பார்த்துட்டு அதெல்லாம் 1-2 எல்லாம் நம்ம வந்து 10-15 தான் வரும். வாங்க வாப்பா இருக்குல்ல, அவர் இருக்கார்ல ஆஃபீஸரா. ஏதோ பசங்க ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சொந்தக்காரத்தை சொல்கிறேன் தம்பி காமிச்சிடலாம் அப்படின்னு. வெயில் அடிக்கிறாட்டி வெயில் தான் தாங்க பிடிக்கலையா. சன்ஸ்கிரீன் போடாதுன்றீங்களோ? இதெல்லாம் நம்ம இந்த பக்கம் அதெல்லாம் நம்ம அது அப்படியே தெரியும். ஓகே ஓகேங்க. உங்களுதுன்னா நீங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிறீங்களா? இல்லைப்பா வந்து ஹைதராபாத்தில் ஓகே. அப்படியே எங்கள் அப்பா அங்கேருந்து வந்து இங்கே எஸ்டேட் வாங்கியிருக்காரா? இங்கே மோஸ்ட்லி இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் அந்த பக்கம் எல்லாமே ஆந்திரக்காரன் இருக்கான். ஆந்திராக்காரங்க. நம்ம இருக்கிறத விட்டுட்டு போவாங்க. நான் சேலம் ஆத்துட்டப்பா. சேலம் ஆத்தூருங்களா? சரி சரி. இங்கே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் பிறந்து வந்தது பிறந்து வளர்ந்தது இங்கே தானா? 47 வயசு ஆச்சு. டேங்கப்பா. என் பையன் வயசுக்கு ஹைட்டுக்கு பையன். சரி சரி. அவர் என்ன பண்ணுறாருங்க? பஸ்ஸில் படிச்சுட்டு சரி சரி. பஸ்ஸில் படிச்சுட்டான். சரி சரி. ஹோட்டல் வச்சுருந்துருக்காரு, இப்போ எடுத்துட்டாரு. அதான் ஒரு குழந்தை பார்த்தா ஒரு நாளைக்கு 5000 ரூபா ஒரு நாளைக்கு 5000 ரூபா டவுனில் கூட ஆகாது. ஃபஸ்ட்டு சுற்றுலாத்தலம் மாதிரி இருந்திருக்கு, இப்போ தான் லாக் பண்ணிட்டாங்க.
சேட்டை பசங்க வந்தால் சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. ம் இந்த மாதிரி பொட்டாட்டை வந்து பார்த்துட்டு போகிறீங்களே சேர்த்துக்கு எடுத்துட்டு. இல்லை டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேயும் வராங்க. சொல்லப்போனால் இந்தியா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்கல்ல, ஆமாண்ணா. அவங்க முதல்ல இருக்காங்க வெள்ளக்காரங்க. ஓ வெள்ளைக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. எல்லாம் இங்கே இது ம் பெரிய வீடு வளர்ந்துக்கிட்ட தான் இருக்குது. இந்த இது பங்களா அந்த கொச்சியில் இருக்குது. ம்